வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ராஜா ட்ரேடிங். இந்த சேனலில் வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். இது வந்து கோல்டுக்கு உண்டான ட்ரேடிங்ஸ். மொத்தம் வந்து கோல்டு ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு ஸ்கால்பிங் ட்ரேட், இன்ட்ராடே ட்ரேட், ஸ்விங் ட்ரேட், பிரேக் அவுட் ட்ரேடிங், ஃபுல் பேக் ட்ரேடிங், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங், ப்ரைஸ் ஆக்ஸ் ட்ரேடிங், ட்ரெண்ட் ட்ரேடிங், நியூஸ் ட்ரேடிங், காப்பி ட்ரேடிங். இதில் வந்து ஸ்கால்பிங் ட்ரேடுங்கிறது வந்து 1 மினிட்டு 5 மினிட்டை வச்சுட்டு 1 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப குயிக்காக வந்து ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரேடிங் மெத்தட். இது வந்து மொபைலை பார்த்துட்டு இல்லை சிஸ்டம் லேப்டாப் வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும், குறைஞ்ச அளவு ஸ்டாப் லாஸ் இருக்கணும், ரொம்ப அதிக அளவு லாட் சைஸ் போட்டு ஸ்கால்பிங் மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து மார்க்கெட்டை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, மார்க்கெட்டை டைம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கால்பிங் ட்ரேடிங்குங்கிறது பெட்டராக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஆயிக்கணும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கால்பிங் ட்ரேடை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இன்ட்ராடே ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து காலையில் வாங்கி 1 மணி நேரத்துலையோ அல்லது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயோ அல்லது அந்த ஈவினிங் நைட்டுக்குள்ளே மார்க்கெட் முடிகிற நைட்டு செஷனுக்குள்ளே முடிகிறப்ப இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். மிட் நைட்டில் ஹோல்டிங் பண்ணக்கூடாது. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்குங்கிறது வந்து பிகினராக இருந்தாலும் அல்லது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பண்ணலாம். இது ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலும் மற்றும் டேக் ப்ராஃபிட்டும் வந்து ஒரு நார்மலான ஆவரேஜாக இருக்கும். ஸ்கால்பிங்கை காட்டிலும் இன்ட்ராடே ட்ரேடிங்குங்கிறது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல், டேக் ப்ராஃபிட் லெவலில் ஒரு நார்மலான ஒரு லெவலில் இருக்கும். இதுவே வந்து அந்த ட்ரேடிங்கும் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ண முடியாதவங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்டிங் வைக்கணும், 2 3 நாளைக்கு ஹோல்டிங் வச்சு ட்ரேடு பண்ணணும், ஒரு வாரத்துக்குலாம் 2 3 ட்ரேடிங் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடு. இந்த ஸ்விங் ட்ரேடுங்கிறது வந்து திங்கக்கிழமை காலையிலேருந்து அடுத்த நாள் வந்து மண்டே வரை, வெள்ளிக்கிழமை வரைக்குமே வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் 5 நாளில் நம்ம கொடுக்குற அளவை வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறது 5/7/2026, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதிவு பண்ணுறோம். திங்கக்கிழமை காலையில் 3:30 மணிக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது அடுத்த 10/7/2026 5 நாளைக்கு உண்டான மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கும் அளவுகளை வச்சுட்டு ஸ்விங் ட்ரேடில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். நாளைக்கு காலையில் மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது வந்து பொறுத்து இந்த ஸ்விங் ட்ரேடை வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து அதில் வந்து ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் எல்லாம் போட்டு உங்களுடைய ஈக்விட்டிக்கு தகுந்த மாதிரி, முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் லாட் சைஸை வந்து ரிஸ்க் வச்சுக்கணும். அதில் வந்து ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 2% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும். நம்ம கொடுக்குற அளவு வந்து 1:2ங்கிற அளவில் ரேஷியோ இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அளவுகளை வந்து நம்ம மொபைலில் வந்து எப்படி ட்ரா பண்ணிக்கலாம்னா, இப்போ இதுதான் வந்து வரும் வாரத்தில் வரக்கூடிய அளவுகள். அதாவது நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4300, 4200 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, 4250 செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, 4300ங்கிறது 3வது ரெசிஸ்டன்ஸு. அதே மார்க்கெட்டுக்கு கீழே வந்து 4140 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 2வது சப்போர்ட்டு 4100, 4050ங்கிறது 3வது சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுகளை உங்கள் மொபைலில் வந்து ஹரிசாண்டலில் லைனாக வந்து வரைஞ்சி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். இது MT5 சார்ட்டில் உங்கள் மொபைலில் இந்த 4200, 250, 300 மேல் அளவுகளாகும், 4140, 4100, 4050 கீழ் அளவுகளாகவும் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு இப்போது கடந்த 3 3/7/2026 வெள்ளிக்கிழமை 4175க்கு மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வரும் திங்கக்கிழமை நாளைக்கு காலையில் 3:30 மணிக்கு மேலே மார்க்கெட்டு ஒருவேளை 4200க்கு மேலே தொடர்ந்து வர்த்தகமான ட்ரேடிங் ஆச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். அது அடுத்தது 4250, 4300 அளவுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 4150க்கு கீழே மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 4100, 4050 வரைக்கும் தொடர்ந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அளவுகளை மட்டும் எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் 4 ஹவர் சார்ட்டில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடு. இது வந்து இன்ட்ராடேவோ ஸ்கால்பிங்கோ கிடையாது. இது வாரத்துக்கு ஒருக்கா ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மார்க்கெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் பட்சத்தில் ஒரு 2 3 வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இது வந்து 4 ஹவர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹரிசாண்டல் லைனை உங்கள் மொபைலில் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ 4200க்கு மேலே மார்க்கெட்டு போகும் பட்சத்தில் 4250, 300 அளவுகளும், 4140, 100, 50, 4050 வரைக்கும் இறங்கும் பட்சத்தில் அது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாகவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 4000 நூ 4140 கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் ஒரு 4 ஹவர் சார்ட்டில் அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து செல் ஆர்டர் எடுக்கலாம். ஒரு சமயம் மார்க்கெட்டு தொடர்ந்து மேலே போகும் பட்சத்தில் உங்களுக்கு 4200க்கு மேலே மார்க்கெட்டு போனால் அது வந்து உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மொபைல்ல நீங்க இப்போ வந்து MT5ல வந்து இது வந்து நீங்க ஹாரிசான்டல் லைன வச்சுக்கிறீங்க. 4200 மார்க்கெட் இருக்கு. சப்போஸ் அதுக்கு மேல வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்த கேண்டில் வந்து 4200, 4210, 20, 30, 50 போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்டு. 4300 போனா 2வது செகண்ட் டேக் ப்ராஃபிட் வந்துரும். இது வந்து இந்த அளவுகளுக்கு மேல 4200க்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4140க்கு கீழ ஒரு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அது டவுன் ட்ரெண்டு. அது ஃபர்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து 4100 அப்புறம் 4200 வரைக்கும் நம்ம டேக் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். இதில வந்து நீங்க எப்படி பை ஆர்டர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அளவுகள வந்து நீங்க வரைஞ்சு ஹாரிசான்டல் லைனா வச்சுக்கிறீங்க. இந்த 4200க்கு மேல வந்து ஒரு புல் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அதாவது வந்து இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் கீழயும், அதுக்கப்புறம் வந்து பிரைஸுக்கு மேல 4200க்கு மேல இந்த க்ளோஸ் அளவு வந்து கிரீன் கலர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் பட்சத்தில அப் ட்ரெண்ட் தொடர்ந்து கன்டின்யூ ஆகும். அதுவே வந்து மார்க்கெட் ஒருவேளை கீழ இறங்கும் பட்சத்தில 4140க்கு கீழ வந்து ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகி அதுக்கு கீழ முடிவடைஞ்சிருச்சு. பிரைஸ் வந்து கீழ க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. அத தொடர்ந்து வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அத வந்து நம்ம செல் ஆர்டர் எடுத்து புக் பண்ணிக்கலாம். இதில வந்து நீங்க பார்க்க வேண்டியது நம்மளுடைய பை அபோவ்க்கு மேல வந்து மார்க்கெட்ல வந்து பை அபோவ் பிரைஸுக்கு மேல 4200க்கு மேல வந்து பை ஆர்டர் எடுக்கிறீங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்டாப் லாஸா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட், செகண்ட் டேக் ப்ராஃபிட்டு. இதில பிரேக் ஈவனுங்கிற பிரைஸ் வந்து நீங்க பை ஆர்டர் எடுத்த பின்னாடி ஸ்டாப் லாஸ் லெவல வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு TP1, TP2 வைப்போம். இதில வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் போயிருச்சு அப்படின்னா, உங்களுடைய ரிஸ்க் வந்து அப்படியே வந்து கம்மியாயிரும். அப்போ ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணி பிரேக் ஈவன்ல வச்சிரணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு தொடர்ந்து செகண்ட் டேக் ப்ராஃபிட் போயிருச்சு அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து பிரேக் ஈவன்ல இருக்கும். அதனால சப்போஸ் அந்த மார்க்கெட் வந்து செகண்ட் டேக் ப்ராஃபிட் போகாம திரும்பினா கூட, செகண்ட் ஆர்டர் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் போற வரைக்கும் தான் உங்களுக்கு ரிஸ்க் ட்ரேடா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் டேக் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நமக்கு டேக் ப்ராஃபிட் 2வது டேக் ப்ராஃபிட் போனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துரும். அல்லது சப்போஸ் திரும்பி உள்ள மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா கூட நமக்கு பிரேக் ஈவன்ல தான் அந்த செகண்ட் லாட் க்ளோஸ் ஆகும். இது வந்து நீங்க உங்களுடைய லாட் சைஸ் வந்து நீங்க வச்சிருக்கிற ஈக்விட்டிக்கு தகுந்த மாரி வந்து லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது ரிஸ்க் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1%லேருந்து 2% மட்டும் தான் உங்களுடைய கேபிட்டல்ல ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் ரேஷியோங்கிறது வந்து 1:2 அதாவது ஃபர்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட், செகண்ட் டேக் ப்ராஃபிட் புக் பண்ணுறனால நமக்கு ரிஸ்க் ரேஷியோவும் வந்து அளவா இருக்கும். இது வந்து அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இந்த சேனல்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதில வந்து அ ச இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் மற்றும் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பத்தி அளவுகளுக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். அதில டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கலாம். இதில இன்னும் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்விங் ட்ரேட வந்து ரொம்ப ஒ ஒ ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறவங்க, மார்க்கெட்ட பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த அளவுகள் வந்து ஸ்விங் ட்ரேட் அளவுகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பத்தி டவுட் எதாவது இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அ மேலும் தகவலுக்கு வந்து நீங்க தனிப்பட்ட முறையில குரூப்ல இல்லாம தனிப்பட்ட முறையில வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.